நாஞ்சில் விஜயன் அண்ட் மரியாவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் பல சின்ன திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டு இந்த தம்பதிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் ரோபோ சங்கர் குடும்பத்திலிருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு நாஞ்சில் விஜயன் அண்ட் மரியா தம்பதிக்கு சீர்வரிசை பண்ணி ஆட்டம் பாட்டத்தோட இந்த விழாவையை அமர்க்கலப்படுத்தியிருந்தாங்க. அதே நேரம் பிக் பாஸ் மூலமாக பிரபலமான தாமரையும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுமே இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் ஊரான நாகர்கோவிலை சேர்ந்த பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அப்படிங்கிறவங்க இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஜூன் ஜூலை மாதத்தில் அப்படிங்கிற பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்போது மேடையில் நின்றுட்டு இருந்த தாமரை செல்வி பிளாக்கி ஸ்டாரோட டான்ஸை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. தன்னால் பிளாக்கி ஸ்டார் மாதிரி ஆட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி நின்று சைகை காட்ட அதை பார்த்த பிளாக்கி ஸ்டாரோட ஃபேன்ஸு தாமரை செல்வியை திட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரை செல்வி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி மேடை நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ஆடி பிரபலமானவங்க தான். ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் விஜய் டிவி சீரியல் நடிக்க தொடங்கினதும் இந்த மாதிரி அடுத்தவங்களை அவமானப்படுத்துகிற விதமாக நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தாமரையை திட்டி வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் தாமரை செல்வி கூட சேர்ந்து நாஞ்சில் விஜயன் மனைவியும் பிளாக்கி ஸ்டார் டான்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டாரோட ஃபேன்ஸு கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிளாக்கி ஸ்டார், நீங்கள் நாஞ்சில் விஜயன் மற்றும் அவங்களோட மனைவியை திட்டாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பிளாக்கி ஸ்டார் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிற பலருக்குமே பரிச்சயமானவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக லேடி கிட்ட போட்டுக்கிட்டு இவங்க டான்ஸ் ஆடுறது அதிகமான விமர்சனங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சி, ஜீ தமிழில் தமிழா தமிழா நிகழ்ச்சிகளில் இவங்க கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியரான இவங்க சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பிளாக்கி ஸ்டார் கலந்துக்கிட்டது அதிகமான விமர்சனங்களை சந்திச்சிச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.